எதுக்கு அத்தனை பேர் எதுக்கே வராங்க? எல்லாம் கட்சி தொண்டர்கள்னா அங்கேயே இருக்கு சொல்லு. எதுக்கு கார்கிட்டே இருக்கு சொல்லு. எல்லாம் காரிட்டே இருங்க. நானும் மட்டும் போய் பார்த்துட்டு வரோம். அங்கேயே அறியா சின்ன அண்ணி வர சொன்னா வீட்டுக்கு. நீ என்னன்னா இங்க கூட்டு வந்துட்ட வானா அப்படின்னு. அது நம்ம தொகுதி மழை பெஞ்சு எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம கட்சிக்காரங்க வந்து பாக்கலாம், நாலு மணியும் மக்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆமா எலெக்ஷன் டைம் வேற. அதான் பிரஸுக்கு சொல்லிட்டியா? 2 போட்டோ மட்டும் புடிச்சிட்டு சரி பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் இந்த பக்கம் எந்த பாதிப்பு இல்லையா இருக்க? இந்த பக்கம் பெருசா எது இல்லைண்ணா, அந்த பக்கம் தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா? ஆமா, நம்ம இங்கேயே பார்த்துட்டு இப்படியே போயிடலாம். ஐயா ஐயா வந்துட்டீங்களாங்க ஐயா? வாங்க ஐயா. அப்ப யாரு நீ? நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. விவசாயா? பரவாயில்ல, ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயா இந்த சைடு தாங்க பாதிப்பு இல்ல, அந்த சைடு ஃபுல்லா பாதிப்பு தாங்க ஐயா. 50,000 ஏக்கருங்க ஐயா, நாத்து நட்டுந்தாங்க ஐயா. மழை பெஞ்சு ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சுங்க ஐயா. 50,000 ஏக்கரா? உன் பேர்ல இருக்கா? ஏய், இவனை முதல்ல விசாரி. ஐயா என் பேர்ல ஏக்கர் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். ஐயா என் பேர்ல இல்லைங்க ஐயா. எனக்கே 25 ஏக்கர் தான் இருக்கான். ஐயா மொத்த விவசாயத்தோட நிலத்தை சொல்றேங்க ஐயா. 2000 மூட்டைங்க ஐயா, நெல்லு மூட்டைங்க ஐயா. குடோன் இல்லாம மழை பெஞ்சு அதுவும் அழிஞ்சு போச்சுங்க ஐயா. தார்பாய் போட்டு மூட வேண்டியது. ஐயா தார்பாய் எவ்வளவுதாங்க நாங்க போடுறது, பறந்து போச்சுங்க ஐயா. சரி, விவசாயத்தோட நிலைமை கொஞ்சம் பாருங்க ஐயா. பதட்டப்படாம பேசு. யாரு நாளைக்கு என்ன? நாளைக்கு 4 ஒயின் ஷாப் திறப்பு விழாவா? எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. நான் தான் திறந்து வைக்கணும்னு கேக்குறாங்களா? என்ன இதுக்கு நானா வரணும்? சரி, நாளைக்கு வந்துடுறேன் தலைவரே. இப்படி ஒயின் ஷாப்புக்கு மட்டும் குடோன் கட்டி தரீங்க, 10க்கு சிசிடிவி கேமரா பண்றீங்க, அதுக்கு பாதுகாப்புலாம் வலுவா பண்றீங்க. விவசாயிகளுக்கு ஒரு குடோன் தானே கட்டி தர நாங்க கேக்குறோம், அதே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்குப்பா இவன் சொல்றது. ஐயா ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டயலாக் கூட வந்து ஆக்ரோஷத்தோட பேசும்போது இந்த கதை வந்து சினிமாவா எடுத்த பர்ஃபெக்ட்டா இருக்கும். நல்லா இருக்கு. மக்கள் தியேட்டர்ல விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அப்ப இந்த கதையை வந்து அவன்கிட்ட சொல்லு. அந்த ப்ரொடியூசர் கண்ணன் கிட்ட சொல்லு. என்னங்க எப்படி பேசுறீங்க? உங்களை நம்பிதாங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், விவசாயிகள் மொத்தமா சேர்ந்து. அப்படி குத்தி போடுவான். ஓட்டு போட்டோம் நீனா. உன் குடும்பத்தை எத்தனை பேர்? 8 பேர் தானே. 8,000 ரூபா உன் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன். வெள்ளி கொலுசு குடம் எல்லாமே கொடுத்து வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டோன்னு என்ன பெரிய இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க எப்படி பேசுறீங்க? உங்க ஆட்சியும் மாறுது, உங்க பேச்சியும் மாறுது, ஆனா இங்க நான் பாக்குற காட்சியெல்லாம் மாறவே இல்லைங்கய்யா. அது அப்படியே தாங்கய்யா இருக்கு. பாருங்கய்யா, இந்த நேரத்தை பாருங்கய்யா. கிளைமேக்ஸ்ன்றா அந்த கடைசி விவசாயி 2 இந்த கதையை எடுக்க சொல்லு. கண்டிப்பா சொல்லிடுறேன். அவர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசர் நாம் பண்ணுவான். ஓகே நான் பாக்குறேன்பா. அது என்ன நான் பாக்க சொல்றேன். டைம் ஆச்சு, பிரஸ் வந்துட்டாங்க. நம்ம போயிட்டு பிரஸ் அப்படியே போயிட்டு பண்ணலாமா? சரி, போயிட்டு வரேன், வந்து பாக்குறேன், அடுத்து பாக்குறேன். விவசாயிகள் நாங்க தான் ரொம்ப போராடிட்டு இருக்கோங்கய்யா, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? போராடு, கடைசி வரையும் போராடு. போராட்டம் தான் ஒரு வெற்றிக்கான வழியை கொடுக்கும். கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் தம்பி. முயற்சி கைவிடாது. டைம் ஆச்சு. போ